ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாத நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 சுரநாசக மிருகமத சுதிலக நமோ 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 சுரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் 6/11/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே நாமெல்லாம் ஆசாரியராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடு நிறைவு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமைந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சுகங்களும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை. குருனுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் வாழ்வில் நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. இன்றைய தினம் இந்த நட்சத்திர வாரியான விரதத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றதாகிய கார்த்திகை நட்சத்திர விரதம். இது 3வது நட்சத்திரம் நிறைவு செய்து 4வதாக வரும். அஸ்வினி பரணி கார்த்திகை 3வது நட்சத்திரம். இந்த 3வது நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதாரம் செய்தது, முருகப்பெருமானுக்குரியது. கார்த்திகை பெண்களினாலே முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டவர். அதனால தான் கார்த்திகேயன் காங்கேயன் என்றும் போற்றப்படுகின்றவர். எனவே இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திர வாரியான விரதமாகிய கார்த்திகை விரத வழிபாடுகள் பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள், சண்முக அர்ச்சனைகள், சுவாமி வலம் பெறுகின்ற நிகழ்வுகள் இவற்றெல்லாம் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு எதிர்வருகின்ற கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை அன்றைய தினம் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானம் ஆரம்பம். கார்த்திகை மாத பிறப்பிலே கார்த்திகை 1வது நாள் 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு. ஐயப்பனுடைய மண்டல விரதம் ஆரம்பம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 44 ஆண்டுகளை நிறைவு செய்து 45வது ஆண்டிலே காலெடுத்து வைக்கின்றதாகிய சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய மகரஜோதி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 17/11/2025 திங்கட்கிழமை ஆரம்பமாகி அடுத்து வருகின்றதாகிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் திகதி வரையிலே இந்த சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகள் ஒவ்வொரு சனிக்கிழமைகள் புதன்கிழமைகளிலே
நவோத்திர சகஸ்ர மகா சங்காபிஷேகங்கள், மலையாள பூஜை வழிபாடு என்பதெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய இந்த ஐயப்பனுடைய விரதம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தினாலே சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. கொழும்பு 13 அமைந்துள்ள விவேகானந்தா மேட்டுத் தெருவிலே அமைந்திருக்கின்றதாகிய கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பூஜைகளில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.